ஈரானில் மக்கள் போராட்டம் நடந்து வருகிறது. அமெரிக்கா இன்னொரு புறம் தொடர் எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மற்ற உலக நாடுகள் ஈரான் அமெரிக்கா விவகாரத்தில் தலையிடத் தொடங்கியுள்ளன. ரஷ்யாவும் ஈரானுக்காக பேசி வருகிறது. அமெரிக்காவும் அடுத்த ஆக்ஷனுக்கு தயாராகி இருக்கிறார்களாம். தங்களுடைய கத்தார் ஏர்பேஸிலிருந்து சில பணியாளர்களை கூட இடம் மாற்றியிருக்கிறது. இதனால் அங்கு போர் மேகம் சூழ்ந்துள்ளது. ட்ரம்ப் தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு அருகிலுள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று ஈரான் உயர்மட்ட தலைவர் அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய போக்குவரத்தை பயன்படுத்தி நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களுக்கு புதிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதில் ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்களின் தொடர்ச்சியாக இந்த அட்வைசரி வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் உள்ள இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள், யாத்ரீகர்கள், வணிகர்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியோர் வணிக விமானங்கள் உட்பட கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வழிகள் மூலமாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஈரானில் மாறிவரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நாடு முழுவதும் இணைய சேவை முடக்கப்பட்டது. ஒட்டுமொத்த நாட்டிலும் இணைய சேவை முடக்கப்பட்டதால் தவித்த ஈரானிய மக்கள் ஆப்ஷன் பி ஆக எலோன் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்த ஆரம்பித்தனர். ஈரானில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய தகவல்களை ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்தி ஈரானிய மக்கள் வெளியுலகுக்கு அனுப்பி வந்தனர். ஆனால் தற்போது ஸ்டார்லிங்க் இணைய சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் 30% அளவுக்கு ஸ்டார்லிங்க் இணைய சேவை முடங்கிய நிலையில் தற்போது 80% அளவிற்கு சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. செயற்கைக்கோள் அடிப்படையிலான இன்டர்நெட் சர்வீஸ் எப்படி முடங்கும் என்ற ஒரு கேள்வி வரலாம். இங்குதான் எலோன் மாஸ்கிற்கே ஈரான் தண்ணி காட்டியதாக சொல்லப்படுகிறது. அதாவது கில் ஸ்விட்ச் எனப்படும் ஜாமரை ஆன் செய்து ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பெறுவதில் இடையூறு ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் விலை உயர்ந்த மற்றும் இராணுவ தர ஜாமிங் கருவிகளை பயன்படுத்தி இணைய சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஈரானிடம் இதுபோன்ற கருவிகள் இல்லை. எனவே ரஷ்யா அல்லது சீனா இதை ஈரானுக்கு கொடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஈரானில் இணைய சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு இணைய சேவையை வழங்குவதற்காக எலோன் மாஸ்கிடம் பேச இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் ஈரானில் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை முடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக போராடிய வழக்கில் சிக்கி ஈரானின் 26 வயது எர்ஃபான் சுல்தானிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுமக்கள் முன்னிலையில் அவர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இதுபற்றி அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தூக்கிலிடப்பட்டிருக்கக்கூடிய எர்ஃபான் சுல்தானியை அவரது குடும்பத்தினர் கடைசியாக பார்க்க விருப்பம் தெரிவித்தனர். இதனால் அவரது குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் உள்ளனர். மேலும் எர்ஃபான் சுல்தானி அயதுல்லா அலி கமேனி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில்தான் அவர் மீது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு உள்ளது, எந்த சட்டத்தில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது பற்றி குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் தற்போது தூக்கு தண்டனை என்று மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது என்பது கடவுளுக்கு எதிரான பகைமை உணர்வை தூண்டும் செயல் என்று ஈரான் அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதனையும் மீறி மற்ற நாட்டில் நடப்பது போல எர்ஃபான் சுல்தானி ஈரான் அரசுக்கு எதிராக போராடிய நிலையில் தற்போது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய எர்ஃபான் சுல்தானிக்கு ஒரு வாரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.